ஏழாம் உலகத்தில் நான் கடவுளா? இந்த கேள்விக்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கிறப்ப, ஏழாம் உலகம் நாவல பேஸ் பண்ணி தான் நான் கடவுள் திரைப்படம் வந்துச்சு. ஏழாம் உலகம் கடத்தின உணர்வு என்ன? நான் கடவுள் எனக்குள்ள கடத்துற உணர்வு என்ன? அதை பத்தி தான் இப்ப பேச போறோம். வெல்கம் டு பேசி கிளிப்போம். சினிமாவுக்கு எடுக்கிறது 2009 நான் கடவுள் அப்படின்ற பாலாவோட திரைப்படம், இயக்குனர் பாலாவோட திரைப்படம் வெளியான வருஷம். அப்ப நான் ஒரு உதவி இயக்குனரா சினிமால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பாலாவோட மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமா சினிமால நிறைய பேர் இருந்தாங்க. அதுல நான் வேலை செஞ்ச இயக்குனரும் சரி, நானும் சரி, பாலாவோட மிகப்பெரிய ரசிகனா இருந்தோம். அப்ப நான் கடவுள் வெளியாகுது. முதல் நாள் முதல் ஷோ அந்த படத்தை சத்தியம்ல போய் பார்க்குறோம். நட்பு வட்டம், அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் கேமராமேன், ஒரு பெரும் கூட்டமே போய் சத்தியம் தியேட்டர்ல அந்த படம் பார்க்குறோம். படம் முடிச்சுட்டு வெளியில வந்த பிறகு அந்த படம் கடத்தின உணர்வு இருக்கு இல்லையா, அதை எங்களுக்குள்ள ஒரு உரையாடலை தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. அந்த உரையாடலுக்கு நடுவுல ஒரு உதவி இயக்குனர் சொன்னது மிக முக்கியமான ஒரு விஷயமா எனக்கு பட்டது. நான் கடவுள் படம் வெளியானப்ப அது ஏழாம் உலகம் அப்படின்ற ஒரு ஜெயமோகனோட நாவலை தழுவிதான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுமே ஒழிய, ஏழாம் உலகம் நாவலை அப்ப நான் படிக்கல. அப்ப அங்க அந்த படத்துக்கு வந்த ஒரு உதவி இயக்குனர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏழாம் உலகம்ன்ற அந்த நாவல்ல இருக்கிற வழி நான் கடவுள் படத்துல கடத்தப்படல அப்படின்னு சொன்னார். என்னால அதை புரிஞ்சுக்கவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல. காரணம் என்ன அப்படின்னா, நான் கடவுள் படம் எனக்குள்ள ஏற்படுத்தின அதிர்வு இருக்கு இல்லையா, அதிர்வு, வலி, இது எல்லாமே மிகப்பெரியது. இதை தாண்டின ஒரு வழிய அந்த நாவலுக்குள்ள அவர் இருக்குன்னு சொன்னப்ப என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, புரிஞ்சுக்க முடியல. அப்படிலாம் இருக்காது அப்படின்னு நான் நம்பினேன். அதன் காரணமாவே அப்படி ஒரு வழி இருந்தா அப்படின்ற கேள்வியை ஏழாம் உலகம்ன்ற அந்த நாவலை என்னை படிக்க விடாம தடுத்தது. ஏன்னா இந்த வழியே, இந்த நான் கடவுள் கொடுத்த வழியே மிக அதிகமாக என்ன யோசிக்க வைக்குது அப்படின்னும் போது, ஏழாம் உலகம் நாவலை நம்ம படிக்கணுமா அப்படின்னு யோசிச்சு அதை தள்ளி 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 வச்சுட்டே இருந்தேன். இப்ப சமீபத்துல தான் இந்த ஏழாம் உலகம்ன்ற அந்த நாவலை வாசிச்சு முடிக்கும் போது அந்த உதவி இயக்குனர் சொன்னது 100% உண்மை அப்படின்னு பட்டுது. காரணம், அந்த படத்துல நிறைய வழி இருக்கு, வழி மிகுந்த நிறைய காட்சிகள் இருக்கு, அந்த காட்சிகள் கொடுத்த உணர்வுகளும் இருக்கு. அதுல ஒரே ஒரு காட்சி என்ன அப்படின்னா, கவிஞர் விக்ரமாதித்தன் பேசுற ஒரு முக்கியமான வசனம். சரி விடையா, மேல இருந்து எல்லாத்தையும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். நம்மள மாதிரி இனப்பிரிவுகளுக்கு சாமி. அதில் கடத்தப்படுற வலி, அந்த உடல் ரீதியா ஊனமா இருந்து அந்த பிச்சை எடுக்கிற அவங்களோட வாழ்வியல் நிலை, அத ஒரு வணிகமா பாக்குற ஒரு மனித மனம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அதுல கடத்தப்பட்டிருக்கும். அப்ப ஏழாம் உலகம் படிக்கிறப்ப இதை தாண்டிய வழி அந்த நாவல்ல இருக்கா அப்படின்ற கேள்வியோட படிக்கிறப்ப இருக்கு அப்படின்னு ஆணித்தரமா அந்த நாவல் நிரூபிச்சு. எதன் அடிப்படையில இதை சொல்றேன் அப்படின்னா, அந்த நாவல்ல வர்ற 3 காட்சி, இல்ல ஆங்கிலத்தில் சொன்னா இன்சிடென்ட்டா இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த காட்சிய நீங்க திரைப்படமா, திரைமொழியா மாத்துறப்ப அது சென்சார்லயோ மத்த இடங்கள்லயோ பிரச்சனை வரலாம், முதல் விஷயம். இரண்டாவது, இந்த காட்சி கொடுக்கிற அழுத்தம் இருக்கு இல்லையா, இதை ஒரு பார்வையாளனால தாங்கிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம். இதுக்காண்டி இயக்குனர் பாலா அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு பட்டுது. அப்படி என்னடா காட்சி ஏழாம் உலகத்துல, அப்படி என்னடா படிச்சு கிழிச்ச அப்படின்னு கேட்டா, இது ஏழாம் உலகம்ன்ற நாவலை படிக்காதவங்களுக்கு, படிச்சவங்களுக்கு இப்ப நான் சொல்ற அந்த காட்சியோட வீடியும் புரியும். வாசிக்கும் போதே கிட்டத்தட்ட குளம் நடுங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்க நான் கடவுள் பார்த்திருந்தீங்கன்னா அந்த பிச்சைக்காரர்களை சுற்றின உலகம் எப்படிப்பட்டதா இருக்குன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும். அப்ப வணிக ரீதியா இயங்குற அந்த பிச்சை எடுக்கும், உடல் ஊனமுற்று பிச்சை எடுக்கும் ஒரு குழுவோட பின்னாடி இருக்கிற வலிய அந்த நாவல் முழுவதும் சொல்லிக்கிட்டே வர்றார் ஜெயமோகன். அதுல 3 இடங்கள் முக்கியமானது. முதல் இடம் என்ன அப்படின்னா, இடுப்பு எலும்பு உடைஞ்சு போய் அரசு மருத்துவமனையில இருக்க ஒரு பெண்ணை பிச்சை எடுக்க தூக்கிட்டு வரணும். இங்க இருந்து ஏதோ ஒரு விஷயத்தினால அது அரசு மருத்துவமனையில அவங்க கொண்டு சேர்த்துட்டாங்க. இப்ப அந்த பெண்ணை அங்க இருந்து தூக்கணும். ஏன் சார் தூக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த பெண்ணை ஒரு வேலை அங்க இருந்து தூக்கல அப்படின்னா அந்த பொண்ணை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடுவாங்க. ஹோமுக்கோ வேற எங்கேயும் கூட்டு போயிட்டா வணிக ரீதியா இந்த பிச்சை எடுக்கிறத பிசினஸா பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ். அப்ப அந்த பொண்ணை அங்க இருந்து தூக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண போற ஒரு பர்சனை அங்க அனுப்புவாங்க. ஒரு கதாபாத்திரத்தை அரசு மருத்துவமனைக்கு அனுப்புவாங்க. அந்த கதாபாத்திரத்துக்கும் அங்க இடுப்புல அடிபட்டு உடைஞ்சு போய் இருக்கிற அந்த பெண்ணுக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை. ஆனா அந்த பெண் அங்க இருந்து தூக்கணும். இது பிரச்சனை ஆகக்கூடாது, அந்த பொண்ணு கத்தக்கூடாது, எதுவுமே ஆகக்கூடாது, ஆனா தூக்கணும். அதுக்கு
இங்க இருந்து அந்த பெண்ணை தூக்க போற அந்த நபர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னு ஒரு விவரணை அந்த நாவல் இருக்கு. அதுவே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. சரி போயாச்சு, அந்த பெண்ணை வாயை திறக்க விடாம ஒரு செயலை செஞ்சாச்சு. இப்ப அந்த பெண்ணை தூக்கணும். யோசிச்சு பாருங்க, மருத்துவ ரீதியா சிகிச்சையில இருக்க ஒரு பெண்ணை அந்த வலியை பத்தி எதையும் கவலைப்படாம ஒருத்தன் தூக்கும் போது அந்த பெண்ணோட வலி எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்றத அந்த எழுத்துல ஜெயமோகன் கடத்தினத நான் வாசிச்சப்ப அந்த வலி என் உடல் முழுவதும் பரவுனதை நான் உணர்ந்தேன். எப்படி ஒரு எழுத்துல ஒரு வலியை இந்த அளவுக்கான வலியை கடத்த முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுக்கு அடுத்த காட்சி அதை விட அதிர்ச்சியா இருந்தது. ஒரு பிச்சை எடுக்கும் பின்புலத்துல இருக்கிற ஒரு பெண்ணை தூக்கிட்டு என்ன ஏசி கார்ல கூட்டு போவாங்க? கூட்டு போக மாட்டாங்க இல்லையா? அப்ப அந்த பெண்ணை எப்படிப்பட்ட ஒரு வாகனத்துல வச்சு அவங்க தூக்கிட்டு போறாங்க அப்படின்றதுக்கு அடுத்த காட்சி என்னன்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இருக்கிற மலம் அள்ளுகிற ஒரு வண்டியில வந்து அந்த பெண்ணை போடுவாங்க. ஒரு வரி எழுதியிருக்கு, அதாவது அந்த வண்டியில் காய்ந்து போன மலம் ஒட்டி இருந்தது அப்படின்னு ஒரு வரி இருக்கு. எனக்கு இது படிக்கும்போது ஏற்பட்ட உணர்வை எந்த வார்த்தைகளாலும் என்னால கடத்த முடியுமா அப்படின்னு கேட்டா சத்தியமா இல்லை. அப்பதான் எனக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணுச்சு. பல வருஷமா நான் வாசிச்சுட்டு இருக்கேன். லாசா ராமமிர்தம் என்கிற தமிழ் எழுத்தின் முக்கியமான ஆளுமை சொன்ன ஒரு முக்கியமான கருத்தியல். அந்த கருத்தியல் என்ன அப்படின்றத நான் பார்த்தே வாசிச்சிடுறேன். காரணம், அந்த கருத்தியல் மீது இருக்கும் மரியாதை. ஒரு வார்த்தை கூட அதுல இருந்து மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நான் அதை பார்த்தே வாசிக்கிறேன். உன் எழுத்து திறமையின் முழு சக்தி பிரயோகத்துடன் ஒரு காகிதத்தில் நெருப்பு என்று எழுதினால் அங்கு பொசுங்குகிற நெடி வர வேண்டும். இதுதான் லாசாரா சொன்ன கருத்தியல். நெருப்பு அப்படின்னு எழுதுனா பொசுங்குகிற நெடி உன் மூக்கில் உணரப்பட வேண்டும் அவர் சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த பெண்ணோட அந்த இடுப்பு ஒடுந்த வலிய அந்த வரிகளை வாசிக்கும் போது நான் உணர்ந்தேன். அப்பதான் லாசாரா மாதி ஒரு எழுத்தாளர் சொன்ன கோட்டு ஒரு எழுத்தின் வழியா எப்படி ஒரு வாசகனை அதிர வைக்குது அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. இது காட்சி நம்பர் 1. காட்சி நம்பர் 2, இந்த பிச்சைக்காரர்கள் குழுவை வழி நடத்துற பிசினஸா இருக்கிற ஒருத்தன் ஒரு நாள் ஒரு வணிகத்தின் மூலியமா பெரும் பணத்தை எடுத்துட்டு அங்க இருக்க வங்கியில போய் அந்த பணத்தை செலுத்திட்டு ஒரு டீ கடையில் நின்று டீ சாப்பிட்டு இருப்பான். இவன் கிட்ட இப்ப பெரும் பணம் இருக்குன்னு தெரிஞ்ச ஒரு புரோக்கர் என்ன பண்ணுவான், இவங்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துவான். என்னிடம் சில உருப்படிகள் இருக்கு, அந்த உருப்படிகளை நீ எடுத்துட்டு போனேன்னா பிச்சை எடுக்கிறதுல உன் வணிகம் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்லுவான். அந்த உருப்படிகள்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மனிதர்கள். யாரு? வயசானவங்களா, உடல் ஊனமுற்றவங்களா, குழந்தைகளா? இத நீங்க அந்த நாவலை படிச்சே தெரிஞ்சுக்க. இப்ப அவன் சொன்னதும் அவனை நம்பி இந்த வணிக ரீதியா அந்த பிச்சை எடுக்கிற அந்த நபர் அவன் பின்னாடி போறாரு. அந்த போகும்போது ஒரு டிராவல் ஒண்ணு இருக்கும். எப்படிப்பட்ட இடங்கள்லாம் அவங்க தாண்டி போறாங்க, இறுதியா அவர் உருப்படிகள்ன்ற அந்த விஷயத்த எப்படி பாக்குறாரு, அவர் பாக்குற விஷயத்த ஜெயமோகன் விவரிச்சிருப்பார். இது 2வது கிட்டத்தட்ட ஈரக்குளம் நடுங்குதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு நடுக்கத்தோட நான் வாசிச்ச முக்கியமான பகுதி அது. அதாவது பல இடங்கள்ல நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், இங்க வேற ஒரு உலகம் எப்படிப்பட்டதா இயங்குது அப்படின்றத நம்ம இந்த வாசிப்பின் அடிப்படையில மட்டும்தான் நம்மளால உணர முடியும். காரணம், இந்த நாவல் கண்டிப்பா புனைவு இல்லை. இந்த இடத்துல இதை நான் சொல்லி ஆகணும். இந்த நாவலை பத்தி நீங்க இணையத்துல 7ஆம் உலகம் தேடி படிச்சீங்கன்னா, திருவண்ணாமலையில இருக்க பிச்சைக்காரர்கள் இயங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற மனித மனதின் குரூரமான வணிகம் என்ன அப்படின்றத முழுமையா கிட்டத்தட்ட ஆய்வு செஞ்சு எழுதப்பட்ட நாவல் தான் 7ஆம் உலகம். இது ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, எழுதுதல் பற்றிய குறிப்புகள் அப்படின்ற ராகவனோட ஒரு புத்தகத்துல ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. ஒரு நாள் ஒரு மின்சார தொடர் வண்டியில சென்னையில பிச்சை எடுக்கிற ஒரு பர்சனை நான் ஃபாலோ பண்ணி போனேன். ஒரு நாள் முழுக்க அவனோட இருந்தேன். இறுதியா அந்த பிச்சை எடுக்கிறத எந்த குழுவோட அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க, எவ்வளவு பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன விதமான உரையாடல் நடக்குதுன்றத நான் பார்த்தேன். அதோட அது நின்றுச்சு. இதை வச்சு ஒரு கதை எழுத முடியும். ஆனா இவங்களோட வாழ்வியலுக்குள்ள அடுத்தடுத்த அடுக்குகள்ல உங்களால போக முடிஞ்சா அப்ப ஜெயமோகன் எழுதின 7ஆம் உலகம் மாதிரி ஒரு நாவலை எழுத முடியும் அப்படின்னு அதுல எழுதியிருப்பாரு. அதன் அடிப்படையில தான் இது முழுக்க முழுக்க அடிப்படை ஆய்வு இல்லாம எழுதப்பட்ட நாவல் இல்லை. நம்ம ஏன் இந்த நாவலை படிக்கணும் அப்படின்னு யோசிச்சா, வாசிப்பு இப்படிப்பட்ட உலகத்தை நம்மளுக்கு சொல்லுது, நமக்கு காமிக்குது. அப்படி காமிக்கும் போதுதான் நாம எப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றோன்றத நம்மளால உணர முடியும்,
அந்த வாழ்க்கைக்கு நன்றி உடையவர்களா இருக்க முடியும். இறுதியா 3வது காட்சி. இந்த காட்சிக்கு முன்னாடி கிளுகிளுப்பா சில விஷயம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? செக்ஸ், காமம். ஒரு ஆண் பெண் உடல் ரீதியா உறவு கொள்றத பத்தி நம்ம பேசணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல வர்றது என்ன? கூஸ்பம். ஒரு ஆணா எதிரில் நிற்கிற பெண்ணை நான் என்னவா பாக்குறேன்? இவ்வளவு விஷயம் இருக்கு இல்லையா? இப்ப ஒதுக்கப்பட்ட கீழ்நிலையில இருக்கிற உடல் ஊனத்திலிருந்து பிச்சை எடுக்கிற குழுக்களுக்கு நடுவுல இந்த காமம்ன்ற விஷயம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த நாவலோட இறுதி பக்கங்கள்ல ஜெயமோகன் விவரிச்சிருப்பார். அது நடக்கிற இடம், நடத்தப்படும் விதம், அதுக்கு பின்னாடி இருக்க வணிகம், இது எல்லாத்தையும் நீங்க அந்த நாவல்ல வாசிச்சீங்க அப்படின்னா உங்களோட பார்வை இருக்குல்ல, பாலினம். இப்ப நான் ஒரு பெண் மீதான பார்வை, காமத்தின் மீதான பார்வை, அது கொடுக்கிற அதை எப்படிப்பட்ட மனநிலையில இருந்து நம்ம அணுகணும், இது எல்லாத்தையும் மறு ஆய்வு செய்ய வேண்டி 100% சொல்றேன். இந்த 3 காட்சியும் ஒருவேளை நான் கடவுள் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தால் கண்டிப்பா அது சென்சார் போர்டுல எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருக்கும்னு சினிமால 8 வருஷம் இயங்குன ஒரு உதவி ஒளிப்பதிவாளனா, உதவி இயக்குனனா என்னால உணர முடியும். அந்த உதவி இயக்குனர் சொன்ன 7ஆம் உலகம் நாவலில் இருந்த வழி நான் கடவுள் திரைப்படத்தில் இல்லை அப்படின்னு அந்த சொல் வேணா உண்மையா இருக்கலாம். ஆனா அதை நான் கடவுள் படத்துல கடத்த முடியுமா அப்படின்னு கேட்டா இங்கே அப்படி ஒரு சூழல் இல்லை. நான் கடவுள் திரைப்படத்தையும் சரி, 7ஆம் உலகம் நாவலையும் சரி, இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நான் ரெண்டையும் இதை வாசிச்சு அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்தை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஒருவேளை நான் கடவுள் பார்த்துருக்கேன் ஆனா 7ஆம் உலகம் வாசிக்கல, இல்ல நான் கடவுளும் பார்க்கல 7ஆம் உலகம் வாசிக்கல அப்படின்னா இது ரெண்டையும் செய்யுங்க. அப்பதான் ஒரு எழுத்து என்பது என்ன, திரைப்படம் என்பது என்ன, காட்சி மொழி என்பது என்ன அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் அண்ட் லைக். நெக்ஸ்ட் இந்த அளவு சீரியஸா இல்லாம ஒரு ஜாலியான வீடியோவோட பார்க்கலாம். அடுத்தடுத்து புத்தகங்கள், அதிலிருந்து வெளிவந்த திரைப்படங்களை பத்தி, அது எனக்கு ஏற்படுத்தின உணர்வை பத்தி, அந்த உணர்வு எனக்குள்ள எப்படிப்பட்ட அதிர்வை கொடுத்ததுன்ற பத்தி தொடர்ந்து பேசலாம். நன்றி.